ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய வாக்கின் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா GWC டேட்டா ஏ அப்படின்ற கம்பெனில இருந்து நிறைய வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ரோல்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிஇ ஆர்கிடெக்ட், இதுக்கு உங்களுக்கு 6 to 9 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்ட், இதுக்கு 5+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். AML இன்ஜினியர், இதுக்கு 6+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சீனியர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக கொடுத்துருக்காங்க 5+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்னோஃபேக் ஆர்கிடெக்ட், இதுக்கும் உங்களுக்கு 5+ year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ. இந்த வாக்கின் இன்டர்வியூ 15th November வந்து நடக்க போகுது. சாட்டர்டே பெங்களூர்ல. கீழே லொகேஷன் கொடுத்துருக்காங்க. 10 AM ல இருந்து 3 PM வரையுமே நடக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா அப்படின்னா இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு நீங்க போற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நான் கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா எடிசஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து நிறைய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கோஆர்டினேட்டர், கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், BMS ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் HR எக்ஸிக்யூட்டிவ்கான ரோல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒர்க் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. பட் வந்து இன்டர்வியூ லொகேஷன் கோயம்புத்தூர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் கேம் டெக்னாலஜி, இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ், ஜாவா, AML டேட்டா இன்ஜினியருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைன்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 10th to 14th November வரையுமே நடக்கும். 10 AM ல இருந்து 5 PM வரையும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். பெங்களூருக்கும் இன்னொரு லொகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 லொகேஷன்லயுமே ஆஃபீஸ் இருக்கு, நடக்கும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க நியர்பைல இருக்கிறவங்க. அதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துருக்க QR யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஃப்ரெஷர் கிராஜுவேட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவில்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு நிறைய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி சென்னை டி நகர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லீட், MEP இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர், கிளீன் ரூம் மேனேஜர், கிளீன் ரூம் இன்ஜினியர், ESC எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் காஸ்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூடிய ஓப்பனிங் தான். சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க லொகேஷனுக்கு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க, மிஸ் அவுட் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் HR கன்சல்டிங் அப்படின்ற கம்பெனில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வல்லம்ல லொகேட் ஆயிருக்கு. இதுக்கு உங்களுக்கு 2 to 10 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் BE, BTech, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். ரெக்வயர்மெண்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா IndoM அப்படின்ற கம்பெனில இருந்து CNC VMC செல் லீடருக்கான ஓப்பனிங் தான் கொடுத்திருக்காங்க. பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். 6 to 8 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ. இந்த வாக்கின் இன்டர்வியூ 16 நடக்க போகுது, சண்டே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வென்யூ வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லொகேஷனுக்கு நீங்க டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகே இருந்ததுன்னா நம்பர் கொடுத்திருக்காங்க, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. அதே கம்பெனில இருந்து நெக்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. CNC டெர்மினல் ஸ்லைடிங் ஹெட் லீடருக்கான ஓப்பனிங் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 8 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இது ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூ 16 தான் நடக்குது. கீழே வென்யூ கொடுத்திருக்காங்க. டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கம்பெனி IndoMMல இருந்து குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 to 8 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ BE DDDM வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூவும் 16 தான் நடக்குது. சோ நீங்க இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா HL கெலோம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்த கம்பெனி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் வந்து ஹையர்
பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் ரோல்ஸ் வந்து 2 கொடுத்திருக்காங்க. இது 2க்குமே வந்து உங்களுக்கு 4 to 7 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ அண்ட் ட்ரிபிள் இசி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம்ல தான் லொகேட் ஆயிருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை அவங்க கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அடிசா அப்படின்ற கம்பெனில இருந்து நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இது எல்லாத்துக்குமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அட்டென்ட் பண்ணிக்க முடியும். லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான். மினிமம் உங்களுக்கு 8 to 10 years, 15 to 16 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செக் கூட பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனில நிறைய ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், சிவில் பிளானிங் மேனேஜர், பில்டிங் மேனேஜர், குவாலிட்டி மேனேஜர், சைட் இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸர், ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ், பிளான் மிஷினரி மேனேஜர், டவர் கிரைன் ஆபரேட்டர், சூப்பர்வைசருக்கான ஓப்பனிங்லாம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு வாக்-இன் இன்டர்வியூ 16th நவம்பர்ல இருந்து 25th நவம்பர் வரையுமே நடக்கும்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை கொடுத்திருக்காங்க. பட் இன்டர்வியூ லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை கொடுத்திருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அன்னைக்கு போய் நீங்க டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெரிக் லிஃப்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனில டெக்னீஷியன் இன்ஜினியர்ஸ்க்கான ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 0 to 3 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ்ல இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. குவரிஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிண்டி, சென்னையில தான் லொகேட் ஆயிருக்கு. 2 லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் ஆஃபீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கக்கூடிய வென்யூ, அது வந்து தென்காசி. ஸோ நீங்க டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி சென்னையில தான் லொகேட் ஆயிருக்கு. இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஜிஆர் இன்ஜினியர் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக் ஆர் டிப்ளமோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவென்ட் ஃபீல்டு கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் இது பண்றாங்க. ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா எதுடெக் அப்படின்ற கம்பெனில இருந்து ஹார்ட்வேர் டெஸ்டிங் டெப்ளாய்மெண்ட்கான ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க. நீங்க ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அண்ட் தென் 0 to 2 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. கீழே அவங்களோட வெப்சைட் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க ஒன்ஸ் செக் அவுட் பண்ணுங்க. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே வேலை சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye guys.